முள்ளிவாய்க்காலில் சரணடைந்த விடுதலை புலி தொண்டர்கள் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை தமிழ்நாட்டிலே வசித்து வருகிற அநேகமான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்பான நல் அபிப்பிராயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஈமானும் மே 17 இயக்கமும் தோன்றி இருக்காவிட்டால் அமெரிக்காவினுடைய கண்கள் எப்பொழுதும் திருகோணமலை துறைமுகத்தை நோக்கியதாக இருக்கிறது. சீனாவுடைய கண்கள் வடக்கை நோக்கியும் திரும்பி இருக்கிறது. அனுர அரசு எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் இருக்கும். இப்படியான ஒரு நிலைமை எழும் என்பது இந்தியாவிற்கு தெரிந்திருக்கக்கூடிய விடயம். அப்படி இருந்தது இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்தோ அல்லது இந்த புதிய காலனித்துவ திட்டங்கள் குறித்தோ மூச்சும் விட மாட்டார்கள். நீதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை என்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த சரணடையும் கட்டம் வந்தபோது அதில் விடுதலை புலி தொண்டர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வழிகளை கடைபிடித்தார்கள். சம்பந்தன் போன்ற தமிழரசு கட்சி தலைவர்களை தாலாட்டி சீராட்டி வளர்த்தல், அனுர மஹிந்த பாடிய அதே பாட்டையே பாடக்கூடும். சீனாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அங்கே நாங்கள் யாராக இருப்போம்? வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்துக்கு தேவையான விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவிலே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சீனாவிற்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். பொதுவாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வருகிற ஆட்சி தலைவர்கள் அண்டை நாடுகளான இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பயணப்படுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணியில்தான் இந்த பயணமும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த பயணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி அரசியல் ஆய்வாளர்களாலே கூர்ந்து கவனிக்கப்படுகிற அவதானிப்பிற்கு உள்ளாகிற காலப்பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தினுடைய ஒவ்வொரு பிரதேசங்களில் இந்த பூகோள ரீதியான போட்டி நிலைமைகள், அந்த போட்டி நிலைமைகளினுடைய அந்த கழுகு கண்களுக்கு ஸ்ரீலங்காவும் உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி காணப்படுகிறது. இதனுடைய பின்னணியிலே இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் அரசியல் ஆய்வாளர் அருள் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய சீன விஜயமானது இன்றைக்கு பலராலும் கூர்ந்து அவதானிக்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக அவர் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது சீனாவிலே தங்கியிருந்து அந்த உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு கொண்டு இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியில் ஜனாதிபதியினுடைய இந்த சீன விஜயமானது பிரதானமாக எவற்றை கருத்தில் கொண்டதாக அமைந்திருக்கு? சின்ன ஜனாதிபதியும் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதியும் சந்தித்து கொண்ட போது இலங்கை ஜனாதிபதி செயலக பேச்சாளர்கள் சீனாதான் சீனம், தாய்வான் சீனாவின் ஒரு பகுதி என்ற இன்றைய சீனாவின் உளக்கிடக்கையை எதிரொலித்தனர். அதாவது இந்த பிரச்சனையில், தைவான் பிரச்சனையில் நாங்கள் சீனாவின் பக்கம் நிற்கின்றோம் என்பதனை அவர்கள் சூசகமாக உரைத்தனர் என்றும் சொல்லலாம். வரலாற்று பூர்வமாக எப்போதும் தாய்வான் சீனாவின் ஒரு பாகமாகவே இருந்து வந்தது. சீனா காலனித்துவவாதிகளால் பங்கிடப்பட்ட போது தாய்வான் வேறு ஒரு காலனித்துவவாதியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சீனா பல்வேறு கிட்டத்தட்ட 6 காலனித்துவ நாடுகளால் பங்கு போடப்பட்டிருந்தது. பின்பு சீன புரட்சிக்கான ஆயத்தங்கள், சீன கம்யூனிஸ்ட் கட்சி 1920ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு 1936 அது மாசேதுங் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் வருகின்றது. அதன் பின்பு நடந்த ஜப்பானிய எதிர்ப்பு தேசிய விடுதலை போரில் ஜப்பான் கைப்பற்றி வைத்திருந்த மஞ்சூரியா மற்றும் சீனாவின் பல பாகங்கள் விடுவிக்கப்படுகின்றன. அதற்காக ஒரு ஐக்கிய முன்னணியையும் அவர்கள் கோமிண்டாங் கட்சியுடன் உருவாக்குகின்றனர். இறுதியாக சீனம் விடுதலை செய்யப்படுகின்றது. அதுவிதம் விடுதலை செய்யப்பட்ட போது சீன கம்யூனிஸ்டுகளின் கையில் சீனம் விழுந்துவிடப் போகின்றது என்ற அச்சத்தில் அமெரிக்கா பெருந்தொகை ஆயுதங்களை தங்களுடைய செல்லப்பிள்ளையான கோமிண்டாங் அரசுக்கு, ஷியாங்கே ஷேக் தலைமையிலான அரசுக்கு வாரி வழங்கியது. சீனத்தை விடுதலை செய்ததற்காக ஜப்பான் ஆக்கிரமிப்பை துவம்சம் செய்ததற்காக ஒரு பரிசளிப்பு விழாவையும் அமெரிக்கா ஏற்பாடு செய்திருந்தது. அதிலே கோமிண்டாங் கட்சியை அல்லது ஷியாங்கே ஷேக் அரசை பாராட்ட அமெரிக்கா முற்பட்ட போது மாசேதுங் அவர்களை தடுத்தாட்கொண்டார்.
போராடியது நாங்கள், பரிசு பெறுவது அவர்களா என்று தைரியமாக திருப்பி கேட்டார். இதனைத் தொடர்ந்து நடந்த உள்நாட்டு போரில் சீனம் பாட்டாளி வர்க்கத்தின் கையில் அல்லது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில் வீழ்ந்தது. இதனை ஒப்பிட்டு லண்டனிலிருந்து வெளிவரும் கார்டியன் ஒப்சர்வர் சஞ்சிகையின் ஆசிரியர் ஷியாங்கே ஷேக்கிடமிருந்து ஏன் சீனம் கம்யூனிஸ்டுகளின் கையில் விழுந்தது என்று ஒரு நீண்ட வரலாற்று ஆய்வு புத்தகத்தையும் வெளியிட்டார். அதில் அவர் முக்கியமாக சுட்டிக்காட்டுவது, சீனாவை கோமிண்டாங் கட்சியினர் விடுவித்த போது அல்லது காலனித்துவாதிகளோடு சமரசம் செய்து கொண்டு ஒரு தேசிய அரசு போன்ற ஒன்றை அமைத்த போது அதிலே எந்தவித மாற்றமும் இருக்கவில்லை. அதே ஆதிக்க சக்திகள் நிலை பெற்றன, ஏழைகள் ஏழைகளாகவே இருந்தனர், எதுவிதமான மாற்றமும் பெறவில்லை. மாற்றம் என்று சொன்னார்களே தவிர மாற்றம் பெறவில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகளால் விடுவிக்கப்பட்ட பிராந்தியங்களில் நில சீர்திருத்தம் அமுல் நடத்தப்பட்டது, மக்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உறுதி செய்யப்பட்டது, எதிர்கால நம்பிக்கை உருவாக்கப்பட்டது. அதனால் மக்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்தார்கள் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்கா இந்த தாய்வான் என்றதை தன்னுடைய துருப்புச்சீட்டாக வைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஷியாங்கே ஷேக்கினுடைய கட்சி அங்கு தப்பிச் சென்று அங்கு ஒரு அரசை உருவாக்கி அதுவே சீனா என்று உறுதி கூறி வந்தது அல்லது கிளைம் பண்ணி வந்தது. அதனையே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஐக்கிய நாடுகள் சபையிலும் அங்கம் பெற அனுமதித்தனர். பின்பு சீனா மிகுந்த போராட்டத்துக்கு பின் ஐக்கிய நாடுகள் அவையில் தனது இடத்தை நிரூபணம் செய்து கொண்டது. இப்போது உள்ள பிரச்சனையில் சீனாவினுடைய பாய்ச்சலை, அதாவது உலகின் உற்பத்தி மையமாக சீனா மாறிய பின்பு அதனால் உருவான உபரியை வைத்துக் கொண்டு சீன மூலதனம் ஆப்பிரிக்காவுக்கு சென்று விட்டது. சென்ற வார செய்திகளின்படி ஸ்பெயின் என்று சொல்லப்படும் ஸ்பானியா நாட்டுக்கும், எங்களுக்கு மிக அருகில் இருக்கும் நாட்டுக்கு கூட, ஐரோப்பாவுக்கு கூட வந்துவிட்டது. இன்னும் இத்தாலிக்கும் செல்லுகின்றது என்று சொல்கின்றார்கள். இது போன்ற ஒரு மூலதன ஆதிக்கத்தை அமெரிக்காவிலும், அமெரிக்காவின் திரைசேரி முறிகளை, பொண்ட் என்று சொல்லப்படும் திரைசேரி முறிகளை வாங்கி அங்கு கூட அவர்கள் கால் பதித்திருந்தார்கள். இப்போது அதனை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சீனாவின் மூலதன பலம் என்பது அமெரிக்காவை பெரும் அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனால் சீனாவின் பொருட்களுக்கு இறக்குமதி செய்யும் போது அதிக வரி விதிப்பதன் ஊடாகவும் அல்லது சீனாவின் மூலப்பொருட்கள் வழங்கு பாதைகளை தடுப்பதன் ஊடாகவும் சீன வளர்ச்சியை முடக்கலாம் என்று அவர்கள் கனவு காணுகின்றார்கள். ஆனால் சீனா இதற்கு எதிராக ஒரு உலகளாவிய கூட்டணியையும் உருவாக்கி வருகின்றது. அது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்பது போன்ற திட்டங்களாக இருக்கலாம், அல்லது ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளுடனான கூட்டு வேலை திட்டங்களாக இருக்கலாம் என அவர்கள் முன்னேறி கொண்டுதான் வருகின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரமும் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது. இந்நிலையில் சீன மூலதனம் என்பது இலங்கையில் பல்வேறு பாகங்களில் செழித்து வளர்ந்து ஆதிக்கம் பெற்றுவிட்டது. குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து அனுராதபுரம் வரை அவர்களுடைய கொடி பறக்கின்றது. வடகிழக்கில் கூட அவர்களுடைய கொடி பறக்கலாம், பறக்க விடப்படும் என்ற அச்சம் தோற்றுவிக்கப்படுகின்றது. சில சரித்திர ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி அமெரிக்கன் மிஷனரி யாழ்ப்பாணத்துக்கு வந்தது 1800களில். அமெரிக்கன் மிஷனரி யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. யாழ்ப்பாண கல்லூரி, யூனியன் கல்லூரி போன்ற கல்லூரிகள் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட பல காலத்துக்கு முன்பே நிறுவப்பட்டு விட்டது. இவ்வாறு கல்வி சேவையை யாழ்ப்பாண மக்களுக்கு வழங்குவதன் ஊடாகத்தான் அமெரிக்கா அதே கல்வி சேவையை செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டிலும் கால் பதித்தது. ஆக அதே தந்திரத்தை இப்போது சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக பாவிக்கும் என்று சொல்லும் ஆய்வாளர் நண்பர்களும் உள்ளனர். இந்த காலகட்டத்தில் அனுராவின் விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டாலும் வழக்கம் போல அனுரா மஹிந்த பாடிய அதே பாட்டையே பாடக்கூடும். இந்தியா எனது அயலவர், சீனா எனது நண்பன், அதாவது எப்போதுமே எனது முதலாவது பொருளாதார அரசியல் உறவுகள் இந்தியாவோடு தான் இருக்கும் என்பதனை அடுத்த கட்டங்களில்
சூசகமாக சொல்லக்கூடும். ஏனென்றால் இன்று உலகளாவிய அளவில் அதானியின் மூலதனம் இந்திய மோடி சர்க்காரால், மோடி அரசால் பாதுகாக்கப்படுகின்றது. அதுபோன்ற ஒரு நிலைமைதான் அமெரிக்காவிலும் உருவாகி இருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக ஜோ பைடன் தனது பதவிக்காலம் முடிந்து விடைபெறும் போது சொல்லியிருக்கின்றார், மிக மோசமான சுயநலவாத முதலாளித்துவ கும்பல்கள் ஆட்சிக்கு வருகின்றன என்று மக்களை எச்சரித்திருக்கின்றார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் திருகோணமலை போன்ற உண்மை, இந்த விடயங்களை தான் அடுத்ததாக உங்களிடம் நான் வினவுவதற்கு காத்திருந்தேன். ஜோ பைடனுடைய ஒரு சூசகமான கருத்தின்படி அவருடைய அந்த எண்ணங்கள், அமெரிக்காவினுடைய எண்ணம் என்பது திருகோணமலை துறைமுகம் மீதான, அதாவது திருகோணமலை துறைமுகத்தை நோக்கியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை எழுமாக இருந்தால் அமெரிக்கா என்பது வல்லரசு, திருகோணமலை துறைமுகத்தை முன்னிலைப்படுத்த விளைகிற போது அண்டை நாடான இந்தியா அதற்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்தியாவிலே அமெரிக்காவினுடைய அநேகமான அந்த காலூன்றல்களை நாங்கள் அண்மை காலங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் நேச நாடுகளாக இருக்கின்றன. இந்த நிலையிலே பூகோள இட அமைவினுடைய அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காவானது இந்தியாவிற்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் இந்தியாவினுடைய நேச நாடு என்கிற ஒரு பிம்பத்தை அவர்கள், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்போதைய ஜனாதிபதியும் அதனை பின்பற்றுவாராக இருந்தால் இந்த இடத்திலே அரசனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையிலே தற்போது இருக்கின்ற அனுர அரசு இருக்கின்றது. அனுர அரசு எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் இருக்கும். ஆனால் இதுவரை காலமும் இருந்து வந்த நிலைமையான இலங்கை மீதான இந்தியாவின் மேலாதிக்கம் பிளஸ் அல்லது மற்றும் ஆசியா மீதான அமெரிக்காவின் மேலாதிக்கம் என்ற சடுகுடு விளையாட்டில் இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அமெரிக்காவின் கை ஓங்கியுள்ளது. அதற்கு சான்றாக தமிழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 3ஆம் உலக போருக்கு தேவையான ஆயுத தளவாட தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையின் விளைபொருட்களை ஏற்றிறக்கவும் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ளவும் இப்போது இருக்கும் விமான நிலைய வசதிகள் போதாது என்று கருதி பரந்தூர் என்ற இடத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரந்தூர் என்ற இடத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த நட்டகிடை மட்டும் கொடுத்து கொண்டு விவசாயிகளிடமிருந்து கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக தமிழக அரசு பிடுங்கி வருகின்றது. இன்னும் தெளிவாக சொன்னால் தமிழக அரசுக்கும் மத்தியில் உள்ள மோடி அரசுக்கும் அமெரிக்காவுக்கு சேவை செய்வதில் ஒரு போட்டி மனப்பான்மை நிலவுகின்றது. காட்டுப்பள்ளி துறைமுகம், சென்னையில் உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகம் ஏற்கனவே அமெரிக்க போர்க்கப்பல்கள் பழுது பார்க்கப்படும் மையமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆக மொத்தத்தில் இதுவரை காலமும் திருகோணமலையில் இந்தியா செய்து வந்த எண்ணெய் தாங்கிகளை பழுது பார்த்தல் மற்றும் துறைமுகத்தை, திருகோணமலை இயற்கை துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக சம்பந்தன் போன்ற தமிழரசு கட்சி தலைவர்களை தாளாட்டி சீராட்டி வளர்த்தல், இது போன்ற விடயங்களில் இனிமேல் இந்தியா கவனம் செலுத்தாது என்றுதான் நண்பர்கள் கூறுகின்றனர். அதற்கு முக்கியமான காரணமாக அதானியின் மூலதனத்தை பாதுகாப்பதே அல்லது அதானியின் வளர்ச்சியை பேணுவதே மோடி சர்க்காரின் மிக பெரும் வேலையாக இருக்கின்றது. அதற்கு இசைவாக அமெரிக்காவின் புதிய அரசு வெறும் முன்பே அதானி மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த ஹிண்டன்பெர்க் குழுமம் கலைக்கப்பட்டு விட்டது. இது போன்ற சாதகமான சமிச்சைகளை அமெரிக்கா காட்டி வருவதால் மோடி சர்க்காரும் இதற்கு இசைவாக இயற்கை துறைமுகமான திருகோணமலையை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் விட்டுக் கொடுப்பதில் எந்த தயக்கத்தையும் காட்டாது. இருவரும், இந்தியாவும் அமெரிக்காவும், இலங்கையை சூறையாடுவதில் அல்லது இலங்கையை 3ஆம் உலக போர் தேவைகளுக்காக தயாரிப்பதில் ஒன்றிணைந்தே செயற்படுவார்கள் என்றுதான் தமிழகத்தில் இருந்து இந்நிலைமைகளை ஊன்றி கவனித்து வரும் ஆய்வாளர்களும் சொல்லுகின்றனர். இப்படியான ஒரு நிலைமை எழும் என்பது இந்தியாவிற்கு தெரிந்திருக்கக்கூடிய விடயம். அப்படி இருந்தும் எதற்காக இப்படியான ஏது நிலைகளை உருவாக்கி வருகிறது ஒரு அண்டை நாடு? இந்தியாவினுடைய நிலைமை என்பது கிட்டத்தட்ட இந்தியா ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு நாடாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வரைக்கும் இந்தியாவினுடைய கதவுகள்
அகலத் திறக்கப்படவில்லை. ம். அதாவது அதற்கு முன்பும் இந்திரா காந்தி காலத்திலும் சரி, நேரு காலத்திலும் சரி, சர்வதேச மூலதனத்தோடு கைகோத்து அவர்கள் பல கூட்டு தயாரிப்புகளில் இறங்கினார்கள். ம். அதற்கு உதாரணமாக இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சி காலத்தில் அவருடைய 2வது புத்திரனான சஞ்சய் காந்தி தலைமையில் நடந்த மாருதி உத்யோக் கார் உற்பத்தி நிலையத்தை குறிப்பிடுவர். ம். அதுவிதம் அவர்கள் ஜப்பானின் சுசுகி நிறுவனத்தோடு இணைந்து மாருதி மோட்டார் வாகனங்களை தயாரித்த காலத்தில் இருந்த இறுக்கம் பின்பு நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது மிக தளர்வான நிலைமைகள் உருவாக்கப்பட்டன. ம். அவர்களுடைய உலக வங்கியின் ஊழியராக இருந்த மன்மோகன் சிங் நிதியமைச்சராக்கப்பட்டார். ம். அவர் பின்பு பிரதமராகவும் வருகின்றார். அவர் பதவி விலகி செல்லும் போது அவருக்கு அடுத்ததாக வந்த மோடியை பார்த்து அவர் சொல்கின்றார், என்னை விட ஒரு நல்ல வியாபாரி பதவிக்கு வந்திருக்கின்றார் என்று. ம். ஆக மொத்தத்தில் இந்தியாவின் 2 ஆளுங்கும்பல்களுக்கும் இடையே நாட்டை விற்பதில் ஒரு போட்டி நிலவுகின்றது. அதாவது இதனை இந்தியாவின் மார்க்சிஸ்டுகள் அல்லது இந்தியாவின் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்திய பாசிசத்தின் இருமுகங்கள் என்பது போன்ற புத்தகங்களில் மிக தெளிவாக விளக்கியுள்ளனர். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான வினாவையும் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. அவர்களுடைய இந்த ஆட்சியின் போதுதான் இராணுவத்திற்கான, அதாவது அமெரிக்க இராணுவத்திற்கான விமான படைத்தளத்திற்கான நடவடிக்கைகள் வந்து மறைமுகமாக மேற்கொள்ளப்படுகின்றன. ஏழை விவசாயிகளுடைய நிலம் வந்து அங்கே பிடுங்கப்படுகிறது. இது ஒரு வகையிலே பூகோள அரசியல் போட்டியின் காரணமாக அண்டை நாடான இலங்கைக்கும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எதிர்காலத்திலே. இப்படி இருக்க அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இவை தொடர்பான எத்தகைய புரிதல்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால், அங்கு அநேகமான தமிழ்நாட்டிலே வசித்து வருகிற அநேகமான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்பான நல்ல அபிப்பிராயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி குறித்து அவர்கள் நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்க காரணம், அவர்கள் இந்த சூழ்நிலைகளை பாவித்து படித்த மத்தியதர வர்க்க இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்படும் என்பது போன்ற நம்பிக்கைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் காலத்திலேயே மிக மோசமான அளவில் தனியார் கல்வி சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அவை புற்றீசல்கள் போல கிளம்பி அவற்றிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பட்டதாரி பொறியியலாளர்கள் மற்றும் பட்டதாரி மாணவர்கள் வேலையற்று தெருக்களில் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வழங்கும் விஷயமாக அல்லது இவற்றினூடாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை திமுக அரசு ஏற்படுத்தி வருவதனால் நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த நிலைமை நீடிக்கவே செய்யும். மேலும் இந்தியா முழுவதுமே இடதுசாரிகள் அல்லது கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு மிக மோசமாக சரிந்திருக்கின்றது. குருச்சேவ் திரிவிவாதத்தை பின்பற்றி இந்தியாவின் பிரபல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற பாதையை தெரிவு செய்து திரிபுரா மற்றும் குறிப்பாக மேற்கு வங்காளம், கேரளா போன்ற இடங்களில் ஆட்சியை கைப்பற்றி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, முதலாளிகளுக்கு சேவை செய்து சிறு முதலாளிகளின் கட்சி என்று அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரங்களில் இருந்தே அவர்கள் மக்களால் துரத்தப்பட்ட ஒரு நிலைமை இப்போதும் நீடிக்கின்றது. மறுபுறத்தே இந்த பாதையை எதிர்த்து புரட்சி பாதையில் பயணித்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகள் அல்லது மாவோயிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்வோர் பயங்கரவாத பாதையை கடைபிடித்தமையாலும் அவர்களும் மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டே இருக்கின்றனர். ஆக மொத்தத்தில் அங்கே இந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் செறிவாக பிரச்சாரம் செய்து மக்களை ஒழுங்கு திரட்டவும் அணி திரட்டவும் அணிகள் இல்லை என்ற நிலைமை நீடிக்கின்றது. இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். ஈழ விடுதலை போராட்டம், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட போது அங்கு மே 17 இயக்கமும் சீமானுடைய இயக்கமும் ஈழ விடுதலையை பிரச்சாரம் செய்யும் அல்லது தமிழக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற இயக்கங்களாக வந்தன. அவற்றை பற்றி கோவையிலிருந்து தொடர்ந்து முகப்புத்தகத்தில் எழுதி வரும் வழக்கறிஞரான முருகவேல் குறிப்பிட்டதை நீங்கள் மறக்க கூடாது.
சீமானும் மே 17 இயக்கமும் தோன்றி இருக்காவிட்டால் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னலை எதிர்த்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாகி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக மொத்தத்தில் அங்கு உள்ள இயக்கங்கள் அனைத்துமே சமரசவாதிகள் அல்லது பாராளுமன்ற சட்டமன்ற பதவிகளுக்காக அடித்துக் கொள்பவர்கள். இந்த சாதகமான சூழ்நிலையில் திமுகவுக்கு இன்னும் ஒரு அனுகூலமும் உண்டு. காலங்காலமாக கிட்டத்தட்ட எம்ஜிஆர் 72ஆம் ஆண்டு திமுக கட்சியை உடைத்த காலத்தில் இருந்து திமுகவுக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி. திமுகவை கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆட்சி கட்டிலை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறந்தது. அவர் ஏழைகளின் இரட்சகராக கருதப்பட்டார். அவருடைய பற்புடி திட்டம், இலவச உணவு திட்டம் போன்றவை மிக பெரும் வெற்றி பெற்றன. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு சிம்ம சொப்பனமாக திமுக ஆட்சி கட்டில் ஏறுவதை தடுத்தாண்டார் என்று சொல்லலாம். இன்னும் இறுதியாக ஊழல் நாயகி என்று ஜெயலலிதா அம்மையார் பெயர் பெற்றிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை குறித்து, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை குறித்து அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது தமிழீழத்துக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக தான் ஒரு அறிவாளர், இந்த மாதிரியான பிரச்சனைகளை அறிந்து உணர்ந்து பேசக்கூடிய ஒரு அம்மையார் என்பதனை நிரூபித்தார். இப்படியான ஒரு சீரிய தலைமையோ அல்லது அதற்கு எதிர்த்தலைமையோ அங்கு இருப்பதில்லை. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு அறிவாளரின் புத்திரன் என்ற அளவுக்கு தன்னுடைய பேச்சுக்கள் ஊடாகவோ தன்னுடைய செயற்பாடுகள் ஊடாகவோ ஒரு அரசியல் மேதமையை என்றும் காட்டியவரில்லை. பின்னுக்கு திரும்பி ஒரு வார்த்தையை கேட்டு அதனை கூட ஒரு கிளி போல திருப்பி சொல்ல வழியில்லாத ஒரு கைப்புள்ளியாகத்தான் அவர் காட்சி அளிக்கின்றார். இது போன்ற நிலைமைகள் மற்றும் பிற தேசங்களில் அமெரிக்கா உட்பட குடிபெயர்ந்திருக்கும் தமிழக மக்களுடைய NRI என்று அதனை சொல்வார்கள், நான் ரெசிடென்ட் இந்தியனுடைய மூலதனங்கள் நீங்கள் சொல்வது போல ஒரு சுபீட்ச பாதையை சுட்டி நிற்கும். ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் இயக்கப்பட்ட பின்பு, ஆயுத தளவாட தொழிற்சாலைகள் இயக்கப்பட்ட பிறகு, இந்த AI தொழில்நுட்பமும் சேர்ந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த படித்த வாலிபர் யுவதிகளில் எத்தனை வீதம் வேலைக்கு செல்கின்றது, எத்தனை வீதம் தெருவில் நிற்கின்றது என்பது அப்போதுதான் அவதானிக்க முடியும். இதற்கு உதாரணமாக அண்மையில் பங்களாதேஷில் ஏற்பட்ட கிளர்ச்சியை நாங்கள் குறிப்பிடலாம். 6 லட்சம் பேருக்கு வேலை வழங்கினேன், நாடு சுவீட்ச பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றுதான் ஷேக் ஹசீனா அம்மையார் முழங்கி வந்தார். ஆனால் மக்கள் தெருவுக்கு வந்த போதுதான் 6 லட்சம் பேருக்குத்தான் அவர் வேலை வழங்கினார், 6 கோடி பேர் வேலையேற்று தெருவில் நிற்கின்றார்கள் என்ற விவரம் வெளியில் வந்தது. இது போன்ற விஷயங்களுக்கும் இது போன்ற எழுச்சிகளுக்கும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்படியான சூழ்நிலைகள் எழுகிற போது நாங்கள் ஸ்ரீலங்கா என்கிற அடிப்படையிலே பார்க்கிற போது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆக இப்படியான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் எழுமாக இருந்தால், நான் இங்கே குறிப்பிடுவது அமெரிக்காவினுடைய கண்கள் எப்பொழுதும் திருகோணமலை துறைமுகத்தை நோக்கியதாக இருக்கிறது. சீனாவினுடைய கண்கள் வடக்கை நோக்கியும் திரும்பி இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக வடக்கிற்கு வந்திருந்த சீன தூதுவர் நாங்கள் வடக்கை அபிவிருத்தி செய்வதில் மிக விருப்பமாக இருக்கிறோம் என்கிற அந்த தொனிப்பொருள், அந்த கருத்தினுடைய அடிப்படையில் கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். இப்படி ஒரு நிலைமை, அதாவது அமெரிக்காவுடைய கண்கள் திருகோணமலை துறைமுகத்தின் மீது படியமாக இருந்தால் இந்தியா நிச்சயமாக அதற்கு துணை போகும். ஏனென்றால் அந்த பரந்தூர் விமான நிலையமும் அதற்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே சீனாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அங்கே நாங்கள் யாராக இருப்போம்? சீனாவினுடைய நிலைமை என்பது ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாகவும் முன்னேறி செல்லக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஏனென்றால் உலகெங்கும் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு, அதாவது நான் இங்கே உங்களிடம் வினவிய விடயம் இந்த, அதாவது திருகோணமலை துறைமுகம் தொடர்பான சீனாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கிட்டத்தட்ட கைப்பற்றி விட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தையே வாங்கி விட்டார்கள். அவர்களுடைய மூலதனம் புலனறுவை அனுராதபுரம் வரை வந்துவிட்டது, பண்டை தமிழ் நகரங்கள் வரை வந்துவிட்டது. ஆக மொத்தத்தில் அவர்கள் இன்னும் ஒரு 4-5 அடிகள் எடுத்து வைத்தால் நீங்கள் இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து விடுவார்கள். ஆக மொத்தத்தில் மணி நெவர் ஸ்லீப்ஸ் என்று ஒரு பொன்மொழி, பணம் தூங்குவதில்லை
என்று ஒரு மேலைத்தேய பழமொழி இருக்கின்றது. நிதி மூலதன பலம் மற்றும் இந்த பூகோளமயமாக்கல் என்ற உலக பொருளாதார கொள்கையை பாவித்துக் கொண்டு அவர்களுடைய மூலதனம் அலைந்து திரிகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்பெயின் வரை, இத்தாலி வரை வந்த மூலதனம் இன்று நாங்கள் வாழும் ஐக்கிய ராச்சியம், யுனைடெட் கிங்டம் அல்லது பிரிட்டனுடைய நிதியமைச்சர் கூட சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்கு. ஆக மொத்தத்தில் சீனாவினுடைய செல்வாக்கு என்பது உலக வங்கியை, அமெரிக்காவை மீறிய ஒரு பெரு வட்டிக்காரன் என்ற நிலைமைக்கு அவர் சென்று விட்டார். ஆக மொத்தத்தில் ஊரில் இருக்கும் ஒரு பெரு வட்டிக்காரனின் வீட்டில் ஊரில் உள்ள அனைத்து மக்களுடைய வீட்டு உறுதிகளும் தஞ்சம் புகுவது போல உலகம் முழுவதுமே சீனாவின் நிதி மூலதனத்துக்கு கட்டுப்பட்டு அல்லது ரஷ்யா வழங்கும் பாதுகாப்புக்கு இணைந்து இதற்கு எதிராக ஒரு அணியில் சேரலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கை இதில் யாருடைய அணியிலும் சேராமல் தனது கேந்திர முக்கியத்துவத்தை பாவித்துக் கொண்டு அங்கும் ஒரு சலாம் இங்கும் ஒரு சலாம் என்பது போன்ற ஒரு ஒரு திட்டத்துக்கே அவர்கள் செல்ல விரும்புவார்கள். ஏனென்றால் இலங்கையில் இருப்பது ஒரு தேசிய அரசு அல்ல. நான் முன்பே குறிப்பிட்டது போல நீங்கள் குறிப்பிடும் சீனம் 1920களில் 6 காலனித்துவவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதாவது 6 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு ஒரு தேசிய விடுதலை போராட்டம் உருவானதாலும் கம்யூனிஸ்டுகளே தேசபக்தர்கள் என்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் அப்போது அங்கு 1950 நிரூபிக்கப்பட்டதாலும் அந்த தேசம் விடுதலை அடைந்தது. ஆனால் இலங்கையில் உள்ள அரசு IMF மற்றும் அதானி மூலதனத்துக்கு சேவை செய்ய உருவாக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அல்லது ரணில் ராஜபக்சவின் தொடர்ச்சி. ஆக மொத்தத்தில் இவர்கள் அங்கொரு சலாம் இங்கொரு சலாம், அதிகாரம் இருந்தால் போதும் என்பதனை தவிர இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்தோ அல்லது இந்த புதிய காலனித்துவ திட்டங்கள் குறித்தோ மூச்சும் விட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களை முற்போக்காளர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள் இல்லையா? இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தால் இலங்கை இன்றும் தன்னை ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றுதான் சொல்கின்றது. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்படித்தான் சொல்கிறது. அதுபோலத்தான் அவர்கள் முற்போக்காளர்கள் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் பேசுவது போல இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற விடயங்களையும் மக்கள் கிரகித்துக் கொள்வார்கள். இப்படி இருக்கிற போது மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயத்தை உங்களுடைய பதிலில் இருந்து தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், முன்னைய ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய அடுத்த ஒரு பிரதிதான் இவர்கள் என்கிற ஒரு தொனிப்பொருளை நீங்கள் பதில் அளித்திருந்தீர்கள். அப்படியானால் அண்மையிலே நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற கருத்தும் இதனோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்குமா என்கிற ஒரு வினாவும் எழுகிறது. ஏனென்றால் நீதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை என்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இது எதனை குறிப்பிடுகிறது? இதனை நீங்கள் சற்று வரலாற்றில் சற்று பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும். இந்த இட விடுதலை போராட்டம் என்பது முகிழ்த்த போது அல்லது நேரடியாக இராணுவ முகாம்கள் விஸ்தரிக்கப்பட்டு பாடசாலைக்கு சென்று வரும் மாணவர்கள் மீது இரும்பு சலாகைகளால் இராணுவம் தாக்கி கிட்டத்தட்ட ஒரு மக்களை போராட்ட பாதையில் இலங்கை அரசு தள்ளிவிட்ட காலமான 80களின் தொடக்கத்தில் இந்த சித்திரவதைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இந்த சித்திரவதைகள் மோசமான சிறை கொடுமைகள் இங்கு நடக்கின்றது என்பதனை அந்நேரத்தில் செயற்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்களான டாக்டர் சேவியரிலிருந்து பலர் இதனை அம்பலப்படுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த நீதிமன்றங்களில் நிறுத்தப்படும் மாணவர்கள், இளைஞர்கள் மிக மோசமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் அவர்கள் சிறை கொட்டடிகளில் நீண்ட காலம் விசாரணையின்றி அடைக்கப்படுவதும் நடந்து வந்திருக்கின்றது. அதன் நீட்சியாக சர்வதேச யுத்த நியமங்களை சற்றும் மதிக்காத சிங்களம் முள்ளிவாய்க்காலில் சரணடைந்த விடுதலை புலி தொண்டர்கள் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை செய்தது. அதில் பலரை காணாமலாக்கியது. குறிப்பாக அரசியல் செயற்பாட்டாளர்களான ஈரோஸ் முன்னாள் தலைவர் பாலகுமாரன், புலிகளின் அரசியல் பிரிவு செயலாளராக இருந்த ஜோகி அண்ணா மற்றும்
தாயக கனவின் தேசிய கவிஞன் என்று வர்ணிக்கப்பட்ட புதுவை ரத்தினதுரை போன்ற சீருடை அணியாத ஆயுதம் தாங்காத வரலாற்றை மக்களுக்கு சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் காணாமலாக்கப்பட்டார்கள். ஆக மொத்தத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் இவர்களால் கொல்லப்பட்டவர்கள் என்ற உண்மையை அவர்கள் எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மேலும் இந்த சரணடையும் கட்டம் வந்தபோது அதில் விடுதலை புலி தொண்டர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வழிகளை கடைபிடித்தார்கள். குறிப்பாக வாகனங்களில் ஏற்றப்பட்டு தொண்டர்கள் தோழர்கள் இராணுவத்திடம் சரணடைந்த போது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்த மத குருக்கள் மற்றும் மக்கள் செயற்பாட்டாளர்களை இணைத்தே சரணடைவு என்ற விடயம் நடந்தேறியது. அன்றிலிருந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கைம்பெண்கள், குறிப்பாக இன்றும் அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கும் அனந்தி சசிதரன் போன்றவர்கள் இதற்காக குரல் எழுப்பியே வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கத்தக்கதாக இது ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக இருந்த போதும் சிங்களம் அதற்கு சற்றேனும் செவிசாய்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை அமைப்பும் வாய்ப்பை கூட சிங்களத்தின் எந்த பாராளுமன்ற சக்தியும், பாராளுமன்றத்துக்காக போட்டியிடும் எந்த ஜனநாயக கட்சியும் அல்லது எந்த கட்சியும் அதனை பிரஸ்தாபிக்கவில்லை, அதற்காக போராடவில்லை. ஆக மொத்தத்தில் இது ஒரு 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 14ஆம் நூற்றாண்டில் தோற்ற நாட்டின் மீது வென்ற நாடு. கிட்டத்தட்ட மங்கோலிய பேரரசர் படையெடுத்து சென்ற போதுதான் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் என்று சொல்வார்கள். அதாவது கைப்பற்றிய நாட்டில் பொன் பொருள் பெண் அனைத்தும் கைப்பற்றியவர்களுக்கே சொந்தம் என்ற ஒரு கொடிய போர் தத்துவத்தை அல்லது ஒரு போர் வழக்கத்தை அவர்தான் தொடக்கி வைத்தார். இன்று நாகரிக யுகம், 21ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் சிங்களமும் சிங்களத்துக்கு ஆதரவு வழங்கி வரும் சர்வதேசமும் அதற்கு உடந்தையாகவே இன்னும் இருந்து வருகின்றது. ஆக மொத்தத்தில் அவர்கள் ஒரு தனிக்காட்டு ராஜா. இந்த விஷயத்தில் அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படியானால் சர்வதேச நீதி பொறிமுறை அல்லது சர்வதேச நீதிமன்றம் இவற்றினுடைய வகைபாகத்தை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? சர்வதேச நீதி பொறிமுறை என்பது ஓரளவுக்கேனும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தது. ஆரம்பத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் அனர்த்தத்தின் போது சர்வதேச யுத்த நியமங்களை சிங்களம் பின்பற்றவில்லை என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் போராளிகளாலும் பொதுமக்களாலும், இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நெஞ்சில் ஈரமுள்ள இராணுவ சிப்பாய்களின் மொபைல் தொழில்நுட்பங்களாலும் பேணப்பட்டது. அதுவிதம் பேணப்பட்ட ஆதாரங்களை வைத்துக் கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த போர்க்குற்றவாளிகளை நிறுத்த வேண்டும் என்ற இயக்கமும் உருவானது. ஆனால் மிக புத்திசாலித்தனமாக செயற்பட்ட ராஜபக்சே கும்பல் தங்களால் விலைக்கு வாங்கக்கூடியவர்களை விலைக்கு வாங்கியது. உதாரணமாக சொன்னால் இந்த இனப்படுகொலை குற்றவாளிகளை காப்பாற்ற ராஜபக்சே இடம் சுமந்திரன் 120 கோடி வாங்கினார் என்று உதயன் பத்திரிகை தலையங்கம் எழுதியது. ஆனால் இன்று வரை உதயன் பத்திரிகை முதலாளிக்காக தான் நீதிமன்றத்தில் வாதாடி வருகின்றேன் என்று அண்மையில் கூட சுமந்திரன் திருவாய் மலர்ந்தருள் இருக்கிறார். விடுதலை புலிகள் என்ற அமைப்பு சிதறி போய்விட்டது. ஒரு தனி மனிதரை சுற்றி கட்டப்பட்ட அமைப்பு என்பதால் அந்த அமைப்பின் நீட்சியாக ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கும் ஒரு அரசியல் பிரிவு கூட உருவாகவில்லை. மேலும் சில விடுதலை புலிகள் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து சில நன்மை தீமைகளை பேச முனைந்தாலும் அவர்களுடைய சேவையை பாராட்டி ஒரு மக்கள் சங்க விழாவில் அவர்களுக்கு ஒரு விருது கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய வாய்கள் மூடப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் இங்கு யாருக்கும் வெட்கமில்லை என்ற நிலைமை தொடர்கின்றது. இன்னும் சொல்ல போனால் முடிந்த கதைதான். முள்ளிவாய்க்காலோடு அந்த கதை முடிந்தது. இன்று எங்களுடைய பிழைப்பை பார்ப்போம் என்ற அவலம் தொடர்கின்றது.
பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உரையாடி இருக்கிறோம். நேரத்தை கருத்தலை கொண்டு நிகழ்ச்சியை மித்தோடு நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்தும் உரையாடுவதற்கும் நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகளோடு மிக்க நன்றி. மக்களுக்காக பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அகலக நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலக நிகழ்ச்சியிலே ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய சீன விஜயத்தை ஆரம்பித்து பல விடயங்களை இன்றைக்கு உரையாடி இருந்தோம். இதேபோன்று சமகாலத்துக்கு தேவையான முக்கியமான விடய பரப்போடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.